வணக்கம். திஸ் இஸ் வைஷ்ணவி சரவணன். இன்னைக்கான மோஸ்ட் இம்பார்ட்டண்டான கொஷின் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை பேசலாம். இந்த காம்படேட்டிவ் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சி அப்படின்றது தான் நம்மளோட சக்ஸஸோட மிகப்பெரிய கீயாக இருக்கும். சரிங்களா? தோக்கிறோமோ ஜெயிக்கிறோமோ, ஆனால் தைரியமாக சண்டை செய்கிறோம். சரிங்களா? ஸோ ரிசல்ட் எப்படி வேணால் இருக்கட்டும், ஆனால் நம்மளோட ஹோப்பை மட்டும் என்றைக்குமே நம்ம விட்டுறக்கூடாது. அது கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட தைரியமாக நம்ம ஃபேஸ் பண்ணலாம். ஸோ யாரும் லோ ஆக வேண்டாம். தைரியமாக கான்ஃபிடென்ட்டாக படிங்க. கண்டிப்பாக நம்மளுக்குன்னு ஒரு போஸ்டிங் இருக்குது. சரிங்களா? ஸோ இன்றைக்கியான கொஷின் என்ன அப்படின்னா, இப்போது ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா டைரக்ட் கொஷின்ஸ் வந்து ஆர்எஸ் அகர்வால் இருந்து தான் வருது. ஸோ அதில் இருந்து நம்ம மேக்ஸிமம் இயர் கொஷின் புக்கில் இருக்க கொஷின்ஸை வந்து கண்டிப்பாக பார்த்து முடிச்சிருப்போம். ஆனால் அதை தாண்டி இருக்கக்கூடிய மெத்தட்ஸையும் நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இயர் கொஷின்ஸ் ப்ளஸ் ஆர்எஸ் அகர்வால் புக்கையும் முக்கியமான கொஷின்ஸை வந்து நம்மளோட சேனலில் போடலாம். ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கான கொஷின் என்ன அப்படின்னா, எ நம்பர் எக்ஸ் இஸ் டிவைடட் பை 7 when this number is divided by 8, 12 and 16 it leaves a remainder 3 in each case. The least value of x அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏதோ ஒரு நம்பர் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா 7ஆல் டிவைட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அதே நம்பர் 8, 12, 16ஆல் டிவைடு ஆகும். அதாவது அதோட டிவைட் ஆகும், பட் ஆனால் ரிமைண்டர் வந்து 3ல் வந்து இருக்கணும். அப்படி டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணிக்கிறேன், 8, 12 அண்ட் 16க்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கிறேன். சரிங்களா? எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அந்த நம்பரோட 3 வந்து ஆட் பண்ணும் போது அந்த நம்பர் என்ன பண்ணணும், 7ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்றது தான் கான்செப்ட். ஸோ இது எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கோங்க. சரிங்களா? ஸோ எல்சிஎம் வந்து 48. சரிங்களா? இந்த 48ஓட நான் ஏதோ ஒரு நம்பரை ஆட் பண்ணும் போது +3, அதாவது ரிமைண்டர் அப்படின்னாவே +3ன்னு எடுத்துக்கணும். டிவைடட் பை 7. ஓகேங்களா? அப்படி ஆட் பண்ணி வரக்கூடிய நம்பர் நான் 7ஆல் டிவைட் பண்ணேன்னா அது டிவைட் ஆகணும். அப்படி இருக்க நம்பர் தான் ஆன்சராக வரும். சரிங்களா? ஸோ நான் 1, 2, 3 அப்படின்னு எடுக்கும் போதே அந்த ஒரு 1 to 5குள்ளேயே ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து 1 எடுத்திருக்கேன், 52ன்னு ஆன்சர் வரும். அதாவது 48 × 1 +3ன்னு போடுறேன். அப்போ எனக்கு 52 டிவைடட் பை 7 போட்டால் 7ஆல் இது டிவைட் ஆகாது. அதே வந்து 2 போடும் போது 99 வருது, அதுவும் வந்து ஆகாது. பட் நான் 3 போடும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும் எக்ஸாக்டாக 48 × 3 பார்த்தீங்கன்னா 144 +3 அப்படின்னா 147 அப்படின்றது வரும். இது கண்டிப்பாக என்ன ஆகும், 7ஆல் டிவைட் ஆகுமா, 21ன்னு வருமா. ஸோ இதுக்கான எக்ஸாக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 147 தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.